ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜில் யார் வரான்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்காங்க, ட்ரீம் மெக்கண்டே வரதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சார்லட் ஃப்ளேரி வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வரார். ஜே யூசோ வந்து 2025 ராயல் ரம்பில் ஜெயிச்சதை பற்றி பேச போகிறார், யார் தேர்ந்தெடுக்க போகிறா அப்படின்றத பேச போகிறான்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜே யூசோவுக்கு ஆடியன்ஸ் வேற லெவல் சப்போர்ட் பண்ணாங்க. ஜே யூசோ ஒன் மோர் டைம் ஆடியன்ஸ்லேயே அந்த ஈட் மூமெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜே யூசோ பேச ஆரம்பிச்சு, நான் 2025 ராயல் ரம்பில் நான் வின் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வாரம் என்னோட குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா என்னோட பொண்ணு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீ ஸ்மாக்டவுன் போப்பா, ஸ்மாக்டவுன் போய் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் சந்திச்சு நீ சேலஞ்ச் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். அதனால நான் இப்போ கோடி ரோட்ஸ் வரவே இருக்கிறேன். கோடி ரோட்ஸ் நான் சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஆனா இந்த வருஷம் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்ல நான் ஜெயிச்சு கண்டிப்பா சாம்பியனா தான் நான் போக போறேன். கோடி ரோட்ஸ் வரவே இருக்கிறேன். கோடி ரோட்ஸோட மியூசிக்கோட கோடி ரோட்ஸ் வர, கோடி ரோட்ஸ் வந்தோடனே ஜே யூசோ ஹக் பண்ற. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கோடி ரோட்ஸை பார்த்து ஜே யூசோ பேசுறாரு, கோடி ரோட்ஸ் உன்னை பற்றி எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் நண்பர்களாக இருந்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரெசல்மேனியாவில் உன் கூட மோதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே எதை பற்றி பேச வந்திருக்குன்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், உனக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் நான் வந்து இந்த ரெசல்மேனியாவில் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீ இந்த ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை தக்க வைக்க போறியா இல்லைன்றது எனக்கு தெரியல. ஆனால் நீ தக்க வைக்கணும், தக்க வச்சு நீ சாம்பியனாக இருக்கணும். நான் வந்து இந்த ரெசல்மேனியாவில் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு நம்ம 2 பேரும் இந்த ரெசல்மேனியாவை செலிப்ரேஷன் பண்ணணும். அதுதான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு ராயல் ரம்பிள் டயத்தில் காலில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இடுப்பில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, எனக்கு பலவிதமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்றத டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு அதில் விட பயங்கரமான எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டதாக மறந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ராயல் ரம்பிள் ஜெயிச்சது தான். என்னோட நண்பனான ஜே யூசோ ராயல் ரம்பிள் ஜெயிச்சது மிக சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஜே யூசோ, ஆனால் இந்த நைட்டு வந்து நீ என்ன சேலஞ்சு பண்ணால் நம்ம 2 பேரும் சந்திக்கிறது, நண்பர்களாக சந்திக்கிறது, இதுதான் லாஸ்ட் நைட்டாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கக்குள்ள ஜாக் ஆஃப் ஃபேக்டோ வர்றார். ஜாக் ஆஃப் ஃபேக்டோ வந்து வர்றாரு. அவரு கூட வந்து டேமேட்டோங்க வர்றாரு. 2 பேருமே வராங்க. டேமேட்டோங்க உள்ள வந்து அப்படின்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஃபேக்டோ வாங்கி பேசுறாரு. 2025 ராயல் ரம்பிளில் ஜே யூசோ வின் பண்ணது மகிழ்ச்சி. ஆனால் ஜே யூசோ ராயல் ரம்பிள் வின் பண்ணிட்டான். ஆனால் வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை மீண்டும் அந்த கோடி ரோட்ஸ் நீ எங்கள் குடும்பத்திலேருந்து எடுத்துகிட்டு போன சாம்பியன்ஷிப்பை மீண்டும் எங்கள் குடும்பத்துக்கு வரணும். அதுக்கு ஜே யூசோ தகுதியான ஆளான்னு கேட்டிங்கன்னா அவன் தகுதியான ஆள் கிடையாது, அதுக்கு வேற ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வருது. அந்த இடத்துல ஜே யூசோ வந்து டேமேட் கிக் கூட. அதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஃபேக்டோ கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண, ஜாக் ஆஃப் ஃபேக்டோ 2 பேரையும் கோடி ரோட்ஸையும் ஜே யூசையும் அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸுக்கு வந்து அப்படியே கார்னரில் வச்சு தன்னோட ரன்னிங் ஃபினிஷரை போகலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல வந்து ஜே யூசோ கிக் கூட. அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸும் ஜே யூசோவும் ஜாக் ஆஃப் ஃபேக்டோ சேர்ந்து அடிச்சு வெளில தள்ளி விட. அதுக்கப்புறம் வந்து டேமேட்டோங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட. அந்த இடத்துல வந்து ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் ஆகிடும் 2 பேருக்கும். டாக் டீம் மேட்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே யூசோ வர்சஸ் டேமேட்டோங்க அண்ட் ஜாக் ஆஃப் ஃபேக்டோ, இவங்களுக்கு ஒரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து என்ன நடக்குங்கன்னா, உமன்ஸ் எலிமினேஷன் சேம்புக்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெப்பர் நிவின் வர்சஸ் பெனிகா பிளேர், இவங்க 2 பேருக்கு நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பெப்பர் நிவினை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணி பெனிகா பிளேர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. பெனிகா பிளேர் பெப்பர் நிவினை தூக்கிட்டு அவங்களோட ஃபினிஷரை போடுவாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட காலில் நடக்கும் வெயிட் சரியான வெயிட்டை தூக்கிட்டு நின்றதுனால ஒரு வழியாக ஃபினிஷர் கரெக்டாக போட்டுருவாங்க. கரெக்டாக போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் மிச்சின் பீஃப் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் நிக்கில் ஆடம்ஸ் வந்து கார்னோவைஸ் எனக்கு என்ன மேட்ச் இருக்குன்னு கேட்பாரு. அப்போ வந்து அரிக்டோஸ் அவர் ஸ்மாக்டவுனுக்கு வெல்கம் பண்ணுவாங்க. ராயல் ரம்பிள் அவர் அட்டாக் பண்ணதுக்கு அவருக்கும் உனக்கு இன்னைக்கு மேட்ச் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டை டீம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. டை டீம் வந்து பேச ஆரம்பிச்சோன்னே கடுப்பான வந்து எஸ் பாய்ஸ் வருவாங்க. எஸ் பாய்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. எஸ் பாய்ஸ் வந்து பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஸ்மாக்டவுன் மேனேஜர் வந்து இவங்க 2 பேருக்கும் இவங்க நீ ஜெயிச்சின்னா உங்களுக்கு டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால டை டீம் வர்சஸ் எஸ் பாய்ஸுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து எஸ் பாய்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எஸ் பாய்ஸ் இந்த மேட்ச் ஷாக்கிங்காக டை டீமை தோக்கடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் மிஸ்ஸும் கோடி ரோட்ஸ் சந்திப்பாங்க. மிஸ் வந்து கோடி ரோட்ஸை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவனுக்குலாம் ஓல்டு ஸ்கூல்னா என்னன்னு புரிய வைக்கணும்னு சொல்லுவார். கார்னோவைஸை புரிய வைக்கணும்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல மிஸ் பார்த்து கோடி ரோட்ஸ் சொல்லுவாரு. கோடி ரோட்ஸை பார்த்து மிஸ் அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. உனக்கான ரெசல்மேனியா நினைக்கிறியா, இந்த வாட்டி உனக்கான ரெசல்மேனியா ஜே யூசோட ரெசல்மேனியா, ஜே யூசோ ஒன்ன ரெசல்மேனியா சந்திக்க போறான், ஜே யூசோ ஒன்ன தான் சேலஞ்ச் பண்ண போறான், அதுதான் நடக்க போதா அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு போவாரு கோடி ரோட்ஸ்க்கு. கோடிஸ் காண்டாயிடுவார். அதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கன்ட்ரே வருவாரு.
ராயல் ரம்பில் நான் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதுவே கேவலமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப காண்டா இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஸ்மாக் டவுன் மேனேஜர்கிட்ட இந்த ஒரு கால் வந்து நீ இனிமேல் ஸ்மாக் டவுனில் இருக்கலாம், நீ நினச்ச செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் எனக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு. அதனால தான் நான் இந்த எலிமினேஷன் சேம்பரில் நான் ஜெயிச்சு கோடி ரோட்ஸ் ஒன்றை நோக்கி வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஜிம்மி யூசோ வந்து நீ என்னடா அவனை நோக்கி போகிற, முதல்ல என்ன நோக்கி வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்ன உடனே என்ன கேட்டீங்கன்னா உள்ள ரிங்குள்ள ஏறினோடனே சாரி ஜெயன்ட்டேன். உன்னை பார்த்தா உன் தம்பியை பார்த்தாலும் ஒரே மாதிரியே தான் இருக்கு, நீ வந்து ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்றீங்க 20 வருஷத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால நீ வந்து முதல்ல ஈட்டுன்னு சொல்லி இருந்திருக்கணும், அவன் அப்பதான் எனக்கு அவனது நினைப்பு வந்திருக்கும். நீ நோ ஈட்டுன்னு சொல்லி தான் உன் நினைப்பு வந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். என்னடா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேர் பிக்கி ஜிம்மி யூசோ என்ன வேலை இருந்துக்கோ, ஆனா உங்க ரெண்டு பேர் கதையை முடிச்சு ரெசில்மேனியாவுக்கு நான் தான் போக போறேன், எலிமினேஷன் சேம்பர்ல நான் தான் ஜெயிக்க போறேன், இந்த மேட்சை ஃபர்ஸ்ட் உங்களை முடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் எலி நைட். அடுத்து இவங்க 3 பேருக்குமான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துச்சு. ஜிம்மி வர்சஸ் எலி நைட் வர்சஸ் ட்ரீம் மேக்கர். இந்த மேட்ச்ல வந்து ஒரு கட்டத்தில் வந்து 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஜிம்மி யூசோ ஜெயிக்க போற நேரத்தில் எலி நைட்டுக்கு ஃபினிஷர் போட்டு ஜெயிக்க போற நேரத்தில் ரெஃப்ரி 2 கவுண்ட் என்னோட ரெஃப்ரி இழுத்து வெளியே தள்ளி விட்டுருவார் ட்ரீம் மேக்கர். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு கட்டத்தில் எலி நைட் ஜிம்மி யூசோக்கு ஃபினிஷர் போடுற நேரத்தில் ஜிம்மி யூசோ பிடிச்சிருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் எலி நைட் வந்து எலி நைட்டுக்கு வந்து ட்ரீம் மேக்கர் பேக்ல ஒரு ஃபினிஷர் போட அப்படியே வந்து தலையில பின்தல் அடிபட்ட எலி நைட் அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோக்கு அந்த ஃபினிஷரை போட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி ட்ரீம் மேக்கர் வின் பண்ணிடுவாரு. நம்ம சொன்னது போலவே ட்ரீம் மேக்கர் குவாலிஃபைடர் இந்த லிஸ்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ட்ரீம் மேக்கர் குவாலிஃபிகேட்டர். அதுக்கப்புறம் வந்து அடுத்த குவாலிஃபிகேஷன் மேட்சுக்கு பிராண்ட் ஸ்ட்ரோமனும் டேமியன் பெஸ்ட்டும் பேக் ஸ்டேஜில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துருப்பார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓட்ஸ் தன்னோட சோஷியல் மீடியாவில் கொடுத்த பேட்டியை இங்கே போடுவாங்க. அதுன்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிளில் நீ எனக்கு உதவவே இல்லை, ராயல் ரம்பிளில் எனக்கு உதவாத காரணமாக தான் நான் உன்னை அட்டாக் பண்ண, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ண ராயல் ரம்பிளில் ரோமன் ரிக்ஸ் போய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட கதையை முடிக்க போகிற கோடி ரோட்ஸ் கிட்ட நீ வந்து எனக்கு உதவியே பண்ணவே இல்லை, அவன் எனக்கு கேரியரே முடிச்சிருப்பான், அந்த நேரத்தில் கூட நீ எனக்கு உதவி பண்ணல, அதான் இதுக்கான பதிலை நீ வாங்கிக்கிட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருப்பாரு கெவின் ஓவன்ஸ். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அக்ரிடோசா வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து கார்மெலா கேஸ் இவங்க 2 பேருக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் அக்ரிடோசாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ரிசல்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. கார்மெலா கேஸ் தான் ஜெயிக்க போகிறான்றது ஆல்மோஸ்ட் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். அதே போல் தான் கார்மெலா கேஸ் ஜெயிச்சார். ஆனால் அக்ரிடோசாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து கார்மெலா கேஸ் வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெரிக்கிங் லாயர் வந்தார், அவரோட ஹோம் டவுன்றதுனால. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆர்ட்ரூத் வந்து ஜே யூசோ பார்த்துருப்பார். நீ கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணது சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லைடா ராயல் ரம்பிள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து நீ யாரை வச்சு மோதணும்னு செலக்ட் பண்ணிட்டியான்னு கேட்டார். உங்களையும் மோதணும் ஆசையாக இருக்குது, கந்தரையும் பழி வாங்கணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து சார்லட் ஃபிளேர் வருவாங்க. சார்லட் ஃபிளேர் வந்து யார் கூட மோதணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்லட் ஃபிளேர் நான் 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ணி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன், NXTக்கு போனால் ராவுக்கு போனால் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு டிஃப்னி வருவாங்க. டிஃப்னி வந்து சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிச்சிப்பாங்க. நீ இல்லாத நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்ற WWE எல்லாரும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நாள் தான் நீ போனதுக்கு அப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டேன் டிஃப்னி வந்தோடனே டிஃப்னி டைமாக மாறி போயிடுச்சு, நீ இல்லைன்றது யாருமே வருத்தப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ அதனால என்ன சேலஞ்சு பண்ணி நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி டிஃப்னி சொல்லுவாங்க. நான் உன்னை சேலஞ்சு பண்ணுமா, அதுக்கு நீ என் முன்னாடி மண்டிட்டு பிச்சை எடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சார்லட் ஃபிளேர். அப்படி நீ பிச்சை எடுத்து வாய்ப்பை கேளு அப்படின்ற போது தான் உனக்கு நான் வாய்ப்பு கொடுமா அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்துடுவாங்க. நயா ஜாக்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கிட்ட, ஏய் நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அவ என்னை ஏமாத்தி ஜெயிச்சிட்டோ, அவளை நான் பழி வாங்கணும், அவ கூட தான் நான் மோத போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கேண்டி ரே கூட வந்ததுனால அலெக்சா பிளிக்ஸோட மியூசிக் வரும். அலெக்சா பிளிக்ஸ் வர்சஸ் கேண்டி ரே இவங்க 2 பேருக்கும் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். அந்த மேட்சுக்கு அலெக்சா பிளிக்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டி ரே வர்சஸ் அலெக்சா பிளிக்ஸ் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மற்ற எல்லாருமே கிளம்பிடுவாங்க. சார்லட் ஃபிளேர், டிஃப்னி டைம், அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ் இவங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. எல்லாருமே கிளம்பினதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் அலெக்சா பிளிக்ஸோட பொம்மையெல்லாம் எடுத்து துவம்சம் பண்ணிடுவாங்க கேண்டிலரே. அதுக்கப்புறம் கடுப்பான அலெக்சா பிளிக்ஸ் இந்த மேட்ச்ல வந்து சிஸ்டர் அபிகேல் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபிகேஷன் ஆயிருப்பாங்க. உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கு குவாலிஃபிகேஷன் ஆயிருப்பாங்க அலெக்சா பிளிக்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு உறுதியாயிருச்சு. அடுத்த கட்டத்துக்கு அலெக்சா பிளிக்ஸ் போக போறாங்க. அலெக்சா பிளிக்ஸ் போட்டு சிஸ்டர் அபிகேல் ஃபினிஷரை போட்டு ஒரு வித்தியாச முறையில் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை வந்து ஒரு பேக் சைட்லேருந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போகிறாங்க. அதில் யார் யார் இடைஞ்சலா இருக்கிறா அப்படின்னு சொல்லி டை டீமி மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக பேக் ஸ்டேஜில் மோட்டார் சிட்டி மிஷின் கன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு
அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்மாக் டவுன் மெயின் இவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா டாக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. இந்த டாக் டீம் மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே யூசோ வெர்சஸ் டேமேட்டோங்க அண்ட் ஜாக் எஃபெக்ட் இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் ஜே யூசோ வராரு, அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வராரு, அதுக்கப்புறம் வந்து ஜாக் எஃபெக்ட் அண்ட் டேமேட்டோங்க என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் ஜாக் எஃபெக்ட்டுக்கு கோடி கட்டர்லாம் போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த ஒரு கட்டத்தில் இந்த மேட்சை முடிச்சிடலாம்னு நினைக்கிறப்ப கோடியை வச்சு முடிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த நேரத்தில் வந்து ஜாக் எஃபெக்ட் ரன்னிங் பண்ணிட்டு அதை பயன்படுத்தி ஜே யூசோ காலை வாரி விட்டு வெளில விழுந்த ஜாக் எஃபெக்ட் வந்து அதுக்கப்புறம் சூசைட் போட்டு கமெண்ட் டேபிள் அடிச்சு தள்ளி விட அதுக்கப்புறம் வந்து கோடி இதை பயன்படுத்தி டேமேட்டாங்கோக்கு தன்னோட கோடி ஃபினிஷர் கோடி கிராஸ் ரோட்ஸை போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்த மேட்சை முடிச்சு பின் பண்ணி வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷாக்கிங்கா யாரும் எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு கலர் ஹூடி போட்ட ஒரு மனிதன் வந்து தன்னோட கட்டவர்களால ஓங்கி கோடி ரோட்ஸ் அடிக்கிறார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா சோலோசிக்கா அப்படியே வந்து இந்த ஹூடியை கலட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா அந்த தலையில கழட்டிட்டு அதுக்கப்புறம் ஜிப்பை கழட்டி போடுறாரு. கீழே கோடி ரோட்ஸ் அந்த தம் பினிஷர் வாங்கினதுல படுத்து கிடக்குறாரு. இந்த சம்பவம் வேற லெவலா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சோலோசிக்கா வருவாருன்னே எதிர்பார்க்கல. அந்த நேரத்தில் சோலோசிக்கா வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.